Hi guys and welcome to Chai Cricket and Chaos. So hi Rohit. வணக்கம் வணக்கம் மல்லு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? And I'm good. What about you? நல்லா போயிட்டு இருக்கு மல்லு. ஒன் குட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஆஃப்டர் சோ மச் ஆஃப் பிளானிங் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வி ஆர் ஸ்டார்டிங் டு அப்லோட் வீடியோஸ் ரெகுலர்லி. அது வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஃபாலோ கிரிக்கெட் ஆல் அரவுண்ட். நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ் பாப்பீங்க. ஆமாமா, டெஃபினெட்லி எஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒன் குட் திங் என்னன்னா, நம்ம வந்து ரெகுலரா வீடியோஸ் ஒன்னா போட்டுட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஒரு பெரிய இதோ பாக்குறோம். அண்ட் நம்ம வந்து இப்போதான் வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் வந்து முடிச்சாங்க சீரீஸ். அதுக்கப்புறம் வந்து 26 அன்னைக்கு இவங்க வந்து இந்தியா வந்து யூகே போறாங்க. அன்னைக்கு ஸ்குவாட்ஸ் பாத்தீங்களா? இந்த மாதிரி அவங்க பெல்ஃபாஸ்ட்ல ஆடுறாங்க. அங்க கிரவுண்ட் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அது நீங்க வந்து அங்க வந்து இந்த மாதிரி போன வாட்டி இந்தியா வந்து அண்டர் பும்ராவோட கேப்டன்சில போய் டூர் பண்ணாங்களே, அங்க போய் இந்த மாதிரி அங்க வந்து இந்த மாதிரி இதே மாதிரி 2 மேட்ச் சீரீஸ் ஆடினாங்க. தீப கூட வந்து அப்ப ஆடினது அது எப்போ அப்ப வந்து அவர் வந்து அங்க வந்து ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்பதான் போறாங்க. நீங்க அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் ஆஃப் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து அண்ட் இந்தியா ஆல்சோ. கண்டிப்பா பார்த்தேன். அண்ட் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆப்வியஸ்லி இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டோம், நிறைய தோச்சி எடுத்துட்டோம் அந்த டாபிக்ல. பட் ஐ திங்க் சூரியகுமார் யாதவோடைய அந்த ஒமிஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே ஐ தாட். ஏன்னா ஐ மீன் இந்த பாயிண்ட் நான் இன்னொன்னு சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி வெல் டிசர்வ்டு. ஐ மீன் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயருடைய கேப்டன்சி அப்படிங்கிறது அவருடைய ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ், அவர் T20 காமிச்ச அந்த பெர்ஃபார்மன்ஸ், டொமஸ்டிக்ல மும்பைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே கேப்டன்சி நம்ம கேப்டன்சி பத்தி சொல்றேன். இது எல்லாமே பாக்குறப்ப பாத்தீங்கன்னா it is really is a deserving candidate for India's T20 captaincy. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, did Suryakumar Yadav actually deserve to be sacked from captaincy அப்படின்றதா? ஏன்னா நீங்க மறக்க வேண்டாம், நம்ம வந்து நம்ம தொடர்ந்து 2 T20 வேர்ல்ட் கப் அடிச்சிருக்கோம். இது வந்து மோர்ஸோ ஒரு ஹோம் T20 வேர்ல்ட் கப். இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளா வின் பண்ணோம். ஆப்வியஸ்லி வென்ட் இன் அஸ் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம சொன்னாலும் ஐசிசி டோர்னமெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயமே கிடையாது. அண்ட் நம்ம அதுலயும் மறக்க வேண்டாம், 11 வருஷம் வந்து நம்ம வந்து ஹோம்ல அடிச்சோம். அண்ட் 11 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி டைட்டில் இல்லாம இருந்தாங்க டீம் இந்தியா. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒரு வேர்ல்ட் கப் பார்த்திருக்கோம், ஒரு சாம்பியன்ஸ் வின் பண்ணி பார்த்திருக்கோம். பட் we know how it is. ஒரு டோர்னமெண்ட்டும் வந்து ஒரு ஐ மீன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் போறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இப்போலாம் இல்ல. ஒரு லாஸ்ட் 10 years என்னன்னு கேட்டீங்க, ஈஸியா செமிஸ் போயிடுவாங்க, சிங்கிள் ஹேண்டா டாமினா ஃபைனல்ஸ் கூட போயிடுவாங்க. பட் அங்க அந்த லாஸ்ட் ஹேர்டில் தாண்டது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியா டன் ரியலி வெல் டு ஆக்சுவலி go all the way and win the title. சாம்பியன் ஓகே, பாரிங் சாம்பியன்ஸ் அப்படி நான் T20 மட்டும் சொல்றேனே, 24 and 26 பிரில்லியன்ட் வின்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் திரும்பவும் சொல்றேன், இஸ் a very very good captain. எஸ், வித் த பேட் ஒரு 1.5 வருஷமா அவருக்கு சரியா போல, நம்ம அது வந்து உண்மையா இருந்தாலும் he has been brilliant. போன ஐபிஎல் கூட ஞாபகம் இருந்தா உங்களுக்கு 2025 ஐபிஎல் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 730 ரன்ஸ் அடிச்சாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. எவ்ரி கேம் he went past a score of 25. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. மேபி if I was a selector ஒரு 1 or 2 chances நான் கொடுத்திருப்பேன், கீப்பிங் இன் மைண்ட் தட் 2 years டவுன் த லைன் வேர்ல்ட் கப் இருக்கு அப்படின்றது. பட் அதர்வைஸ் ஐ திங்க் நிறைய பாசிட்டிவ்ஸ். வைபவ் சூரியவன்ஷி உள்ள வந்ததா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா has found back his spot. டெஃபினட்டா வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 8ல ஒரு பேட்டர் தேவை அப்படின்னு சொல்லி அவர் அந்த மோல்டுக்குள்ள கொண்டு வராங்க. அது நல்லா இருக்கு பார்க்க. ராதர் இது வந்து கௌதம் கம்பீர் பேக் பண்றாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஹர்ஷித் ராணா அவர் வந்து he has performed in multiple occasions. இங்கிலாந்து சீரீஸ் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஒரு
valuable knock ordinary. So here and there he's had performances. South Africa ஓட சூப்பர் சீரிஸ், ஒன் டே சீரிஸ். ஸோ அவரோட இன்க்ளூஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கு. பட் அதர்வைஸ் யூ திங்க் தி லைக்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இஃப் நாட் ராங் இருக்காருல்ல. நான் அப்படியே இந்த மாதிரி ஸ்குவாட காட்டிடுறேன், நீங்களும் சேர்த்து பாருங்க. அப்படியே வந்து நம்மளோட இவங்க பார்க்கணும், நம்மளோட வியூவர்ஸும் பார்க்கணும். கண்டிப்பா நம்ம ஸ்குவாட்ல வந்து இந்த மாதிரி கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் போட்டிருக்காங்க. அங்க வந்து எனக்கு ஒரு டவுட், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஐபிஎல்ல கேப்டன்சி சூப்பரா பண்ணியிருக்காருன்னு. நான் ஒத்துக்கிறேன். அது எப்போ ஆனா 2024 வந்து கேகேஆர் சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எம்ஐஏ கேப்டன் பண்ணி அவர் போய் ஸ்மார்ட் போய் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் 2025 வந்து அவங்க வந்து பஞ்சாப் வந்து இந்த மாதிரி ஃபைனல் பேருக்கு வந்து அவங்க தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 2026 வந்து இந்த மாதிரி நம்மளுமே பேசினோம், எல்லாருமே பேசினோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டாமினேட் பண்ணாங்க. டாமினேட் பண்ணி ஒரு மேட்ச் கூட தோக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே கப்பல் கவுந்துருச்சு. அவங்க வந்து அதே கேப்டன் தான் அப்படியே கவுந்துருச்சு. அது வந்து ஒரு மொமெண்டம் போச்சு நான் சொல்லுவீங்க. நார்மலி அங்க என்ன டவுட்னா எனக்கு வந்து டாமினேட் பண்றப்போ அதே கேப்டன், அதே பிளேயர்ஸ் தான், அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா இப்போ டவுன்ஃபால் போறப்போ அதே கேப்டன் தான். ஸோ வந்து அவங்க திங்கிங்ல வந்து ஏதாவது பிரச்சனையா, அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜில ஒரு பிரச்சனை சொல்லுவீங்களா? ஏன்னா இப்ப வந்து அவங்க ஸ்கையை வந்து டிராப் பண்ணாங்களே, ஸ்கை வந்து டிராப் பண்ணது அவரு பேட்டிங் ஒழுங்கா பிளே பண்ணல. ஆனா அதுக்கு வந்து அவங்க வந்து ஸ்கையை வந்து இந்த மாதிரி கேப்டன்சி மட்டும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஸ்கையை வந்து ப்ராப்பர் பேட்டரா பிளே பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கை வந்து பேட்டிங் வந்து இந்த மாதிரி அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணேன்னு அவங்க சொல்றாங்க. என்ன கேட்டா அவர் வந்து இந்த மாதிரி அகேன்ஸ்ட் யுஎஸ்ஏ வந்து அங்காடையில ஒரு நாக் ஆடுவாரு, பிளே பண்ணுவாங்க பாருங்க. அவரு சிக்னாட்லி மேட்ச ஜெயிச்சு தந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அது சும்மா நாக்லாம் இல்ல, ஆல்மோஸ்ட் தோத்துருப்போம். அதுக்கப்புறமே இந்த மாதிரி ஐபிஎல் வந்து பெருசாலாம் ஆகல. அவர் வந்து இந்த மாதிரி 13 மேட்ச் 270 ரன்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150. ஸோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து டூ பேட் தான் இல்லை. ஸோ வந்து அவங்க ஏன் அவ்வளோ ஹார்டா பண்ணாங்க சூரியகுமார் யாதவ். அவர் வந்து ஜஸ்ட் இப்பதான் ஒரு கேப்டனை வந்து நமக்கு ஒரு நம்மளே இந்த மாதிரி பேசணும். இந்த மாதிரி அவங்க ஐபிஎல்ல வந்து ஆடுறப்போ வந்து கம்மிங் ஆஃப்டர் வேர்ல்ட் கப் ஒரு ஃபட்டிக் இருக்கும்ல, அவங்க அது ஃபட்டிக் வந்து பாயிண்டாவே இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபட்டிக் இருக்கும். அதுக்காக தான் வந்து அவங்க இல்லை. ஆனா இப்ப அவங்க வைஸ் கேப்டன் திலக் வர்மா போட்டிருக்காங்க. அவரும் சேம் எம்ஐ கோட்டா தானே. அவரும் எம்ஐ வந்து இந்த மாதிரி அவரும் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. எம்ஐயும் இந்த மாதிரி கடைசியாக இந்த மாதிரி பேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்கையாஸ் வந்து இந்த மாதிரி அகைன்ஸ்ட் அமெரிக்கா அடிச்சாரு. திலக் வந்து வேர்ல்ட் கப்ல பெருசா எதுவுமே பண்ணல. ஏன்னா டாப் ஆர்டரே பிளே பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க திலக் வர்மா வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு டெபியூட்டியா போட்டு ஸ்கையை கேப்டன் செய்து தூக்கிட்டாங்களே, அதை பத்தி வாட் டு யூ திங்க்? See, there are 2 to 3 departments where you can answer this question. அதாவது number 1, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் நான் வரேன். ஸ்ரேயஸ் ஐயர் நான் வந்து பெருசா வந்து அவர் குறை சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஃபார் கேப்டன்சி. from purely from a questionல நீங்க இப்போ 2-3 பாயிண்ட் கேட்டீங்க. அதான் ஆரம்பத்துல சொல்ல தெரியுமா, ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்சி டிசர்வ் இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் என்னோட ஒப்பீனியன் 100% டிசர்வ்ஸ் கேப்டன்சி for the performance he has done over the last 2-3 years. இந்த சீசன் அவரு வந்து பஞ்சாப் கிங்ஸ் சரியா பண்ணாத காரணம் அவர் கேப்டன்சி கிடையாது. அவருடைய பவுலிங் யூனிட் வந்து சரியா பிக்கப் ஆகல.
பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி மிட்வே பாஸ்ட் சீசன். அங்க ஒரு எனக்கு ஒரு சின்ன டவுட். அவங்க டீம்ல இருந்து செஹல் வச்சிருந்தாங்க. அவங்க செஹல போலிங் கூட போட வைக்கல. அது யார் கையில இருக்கு? கோச் கையில, கேப்டன் கையில. நீ அந்த கதை சொல்ற. இல்ல நீ அந்த ரீசன் சொல்ற. பட் ஓப்பனா நான் வந்து சொல்றேன், அது வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாது, லெக் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அது நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அது வந்து ஒரு மேட்ச் அப்ங்கிற பேர்ல எல்லா 10 டீமுமே பண்றாங்க. நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வீடியோஸே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த பாயிண்ட. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் நாட் ரியலி கோரிலேட்டட் டு ஹிஸ் கேப்டன்சி. அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரோட கேப்டன்சினால ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டா ஹிஸ் கேப்டன்சி வாஸ் தி ரீசன். சோ நான் வந்து அவரு கேப்டனா போட்டது ஐ டோன்ட் திங்க் இட் கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் கேப்டன்சி. சரி என்ன பொறுத்த வரைக்கும் T20 ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல. பட் இப்ப நம்ம சூரியகுமார் யாதவ் பாயிண்ட்க்கு வருவோமே, அதாவது எத்தனை வாட்டி வேர்ல்டுல ராதர் எத்தனை கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு எடுத்துக்கோங்களேன், பெரிய டீம் எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரி பெரிய பெரிய டீம் எடுத்தாலுமே they will not really drop a T20 World Cup winning captain for sure. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, எந்த ஒரு கண்ட்ரிலுமே அதை பண்ண மாட்டோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் காம்படிஷன், அது ஒரு பாயிண்ட். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்கை வாஸ் நாட் அ பேட் கேப்டன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2 years he had குட் என்ன சொல்றது ஒரு எபிலிட்டி இன் ஹிம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி அவருடைய கேப்டன்சில வந்து ஒரு சஞ்சு சாம்சனை பேக்கப் பண்ண விதமா இருக்கணும் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட் கப். 2-3 சரியான மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணார் வேர்ல்ட் கப்ல. இதெல்லாம் என்ன சம்டைம்ஸ் என்ன ஆகணும், நம்ம வந்து ரொம்ப டாமினண்டா ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கிறப்போ இல்ல ஒரு கேப்டனுடைய அந்த ஒரு என்ன பண்ணிருக்காங்க, நல்லது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஆயன் மார்கன் பத்தி மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். 2019 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வின் பண்ணாங்க. 2019 வேர்ல்ட் கப் நம்ம எத்தனை பேர் மார்கனோட கேப்டன்சி பத்தி நம்ம பேசுறோம்? நிறைய பேச மாட்டோம். 2015 வேர்ல்ட் கப் எடுத்துக்கோங்க, மைக்கேல் கிளார்க்கோட கேப்டன்சி பத்தி நம்ம எத்தனை பேர் பேசுவோம்? obviously இனிஷியல் பார்ட் ஆஃப் தி சீசன் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஒரு ஆடல. பட் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம நிறைய கேப்டன்ஸ் பத்தி நம்ம பேச மாட்டோம். சோ என்ன ஆயிடும், 2-3 மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் பண்ணது ஐ திங்க் we are missing out. நான் சொல்லிடுறேன், திலக் வர்மா வந்து அட் த டாப் ஆர்டர் அவர் பர்ஃபார்மே பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு 4-5 மாசம் ப்ரையர் டு த வேர்ல்ட் கப் அந்த சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல கூட நம்பர் டைம் சுட்டாங்க. நிறைய பேக்லாஷ் இருந்தது. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா இறங்கி பிரஷர்ல அவுட் ஆவாரு, காட் பிஹைண்ட் இறங்கி சுத்தி பாத்தீங்கன்னா. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச்ல இருக்கட்டும், அவரு கொஞ்சம் பேக்லாஷ் ஆனப்ப இம்மீடியட்டா அவரை சிம்பாத கேம்ல என்ன பண்றாரு, டவுன் தி ஆர்டர் நீங்க சொன்ன மாதிரி அமைச்சாரு, டவுன் தி ஆர்டர் அனுப்பி பினிஷ் பண்ணு அப்படின்ற ரோல் கொடுத்தாரு. அது பண்ணதா இருக்கட்டும், தூபே அவர் யூஸ் பண்ண விதம். சம்டைம்ஸ் ஐ திங்க் a player like Shivam Dube இல்ல, he can go two ways. அதாவது I personally believe. சாரி டு ஸ்டாப் யூ. இங்க நான் இங்க வந்து இந்த பாயிண்ட் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சிவம் டூபே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2024ல இருந்து பெரியப்பா வந்து அவரை சூப்பரா யூஸ் பண்றாரு. நான் பெரியப்பா யாரும் சொன்னா அவர் வந்து சிவம் டூபே சூப்பரா யூஸ் பண்ணாரு. அதேதான் ஸ்கை வந்து ஃபாலோ பண்றாரு. அதுக்கான இது வந்து கோஸ்ட் ரோஹித் சர்மா கரெக்ட். இல்ல கிரெடிட் போகும், நான் இல்லன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அந்த ரோல் கிளாரிட்டி நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு இந்த மேட்ச் எடுத்துக்கோங்களேன், நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் ஃபார் மேட்ச் எடுத்துக்கோங்க. அவர் வந்து போயிட்டு ஒரு 2 ஆங்கர் பண்ண வேண்டிய தேவை இருந்தது, அதுக்கப்புறம் அடிச்சாரு. ஒரு 2023 சிஎஸ்கே என்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ரோல் பண்ணாரு. அந்த மாதிரி அந்த ரோல் கிளாரிட்டி கொடுக்கறதுன்றது இருக்குல்ல, அங்கதான் ஐ தாட் சூரியகுமார் யாதவ் டிட் பிரில்லியன்ட்லி. செமிஃபைனல்ல பாத்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு ஓவர் ஐ திங்க் 17th ஓவரோ சம்திங் இஃப் ஐ அம் நாட் ராங், பும்ரா வந்து எனி அதர் கேப்டன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி வெயிட் பண்ணுவோம், பும்ரா வந்து 19th ஓவர் போடணும், 19th ஓவர் பெனல்டிமேட் ஓவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க பும்ராவை. பட் அவர் அது பண்ணல, எனக்கு இந்த நேரத்துல விக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பும்ராவுக்கு. பும்ரா ஐ திங்க் he picked up a wicket or he bowled a very economical over. மேட்ச் திருப்பிட்டாரு அங்க இருந்து. ஏன்னா ஆமா கரெக்ட். ஏன்னா சப்போஸ் அவர் அங்க டிலே பண்ணிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சூரியகுமார் யாதவ் அந்த இங்கிலாண்டோட மேட்ச்ல எனிதிங் கூட பண்ணி, ஏன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸான கேம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா
in many occasions he's been really good. ஒரு டீமை பில்ட் பண்ணாரு. ஏன்னா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் விட்டுட்டு போன. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்கரவர்த்தி மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா அவர் ஒருத்தர பேட் பண்ணாரு. ஆனா அவரை ட்ரஸ்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த மாதிரி சக்கரவர்த்தி காத்துல தூக்கி போடுற ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அவ்வளவா இந்த மாதிரி அவ்வளவா அவங்க வந்து டிஃபென்சிவா போக மாட்டாங்க. அது ஏன்னா பாதி பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ஃப்ரண்ட் ஃபுட் வந்துடுவாங்க அகைன்ஸ்ட் அவங்க பிச்சத்த பால் வந்து அவங்க வந்து ஷார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி காத்து தூக்கி போடுற ஸ்பின்னர்ஸ் வந்து கேப்டன்ஸ் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து ஸ்கை வந்து அவர் பேக் பண்ணி அவர் இந்த மாதிரி பேக் பண்ணி அவர் ஒரு மேட்ச் வின்னர் மாதிரி ஆக்குனாங்க. நம்ம எல்லாருமே பேசணும் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி 2026 வந்து நமக்கு வந்து சீஃப் கோச் இருக்கு 2 பேருக்கும் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரான்னு. அந்த சக்கரவர்த்தியை கிரியேட் பண்ணது வந்து இந்த மாதிரி என்ன கேட்டா ஸ்கை தான். அண்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப ஸ்குவாட் பார்த்தோம்னா இந்த மாதிரி அவங்க வந்து சக்கரவர்த்தி வச்சிருக்காங்க, பிஷ்னாய் வச்சிருக்காங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வச்சிருக்காங்க. இங்க எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அவங்க ஆடுது வந்து எங்க ஆடுறாங்க? இந்த மாதிரி கார்டிஃப்ல, பர்மிங்ஹாம்ல, லார்ட்ஸ்ல, அதுக்கப்புறம் லீட்ஸ்ல ஆடுறாங்க. அங்கெல்லாம் அந்த பால் பெருசா டர்ன் ஆகாது. அப்புறம் ஏன் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பிஷ்னாய் வச்சு போறாங்க, சக்கரவர்த்தி வச்சுட்டு போறாங்க, அண்ட் அப்புறம் அக்ஷர் பட்டேல் வச்சுட்டு போறாங்க. அக்ஷர் பட்டேல் கேன் போல் அண்ட் ஆல்சோ பேட். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வாஷி வச்சிருக்காங்க. வாஷி ஆல்சோ கேன் டூ போத். அண்ட் அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி வச்சிருக்காங்க. ஏன் 4 ஸ்பின்னர் வச்சு போறாங்க புரியல. அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க ரோஹித். ஷூர். இது ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு. 2028 வேர்ல்ட் கப் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆஸ்திரேலியா, கரெக்ட்டா? ஆமா, ஆஸ்திரேலியா. சோ அதான் இது ஜஸ்ட் அகைன் இட் இஸ் a ட்ரையல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா if you talk about ரவி பிஷ்னாய், மேபி ரவி பிஷ்னாய் வந்து they are planning something. ஆமா, கண்டிப்பா ஒரு குல்தீப் கூட பேக்கப்பா கூட அவங்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா குல்தீப் ஒரு பெரிய ஐபிஎல் இல்ல, ஃபார் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹி ஹேட் a very decent ஐபிஎல் அப்படின்னு தான் சொல்லலாம் அவர் செட் பண்ணிருக்க ஸ்டாண்டர்டுக்கு. சோ என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப வந்து பார்த்தோம்னா வந்து இப்ப ஃபார் ஐபிஎல் 2027 வந்து இந்த மாதிரி குல்தீப் யாதவ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க from DC to Lucknow and பண்ட வந்து இந்த மாதிரி DC வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி செகண்ட் ஒன் டேலையும் பார்த்தோம். இந்த மாதிரி குல்தீப் வந்து எப்படி போட்டாருன்னு, ஏதோ அவருக்கு இந்த மாதிரி 2 விக்கெட்லெஸ் வந்து அவர் வந்து எப்படி டைட்டா போட்டாரு பார்த்தோம். அதே பிச்சு தான் லக்னோல தான். இப்ப வந்து நம்ம வந்து பண்ணாங்களே ட்ரேடு, அதுல வந்து யாருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரேட் வந்து பெட்டரா போச்சுன்னு உங்களுக்கு தோணுது? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஐ ரியலி டோன்ட் நோ உங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் இப்ப நான் ஏன் இந்த ரெண்டு சைடு ரெண்டு பேருமே குவாலிட்டி பிளேயர்ஸ், அவங்க டீமுக்கு வேல்யூ ஆட் ஆக போகுது. பட் நீங்க அந்த கொஸ்டின் நீங்க கேட்டீங்கல்ல, who had a better trade அப்படின்னு, I thought from both the ends இது வந்து கொஞ்சம் மேபி ஐ திங்க் ஐ வில் tilt towards இவங்க தான் டெல்லி கேபிட்டல்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் தே நீட் அ லீடர். மேபி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்களா கேஎல் ராகுலுக்கு கேப்டன். ஏன்னா மறக்க வேண்டாம், இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் மாறும். தட் இஸ் உங்களுக்கு தெரியும்ல, 2 செட் ஆஃப் ஓனர்ஸ் இருக்காங்க ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். சோ அதனால ஜிஎம்ஆர் சோ வந்து இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மொத்த கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்றாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து தாதா கம்ஸ் பேக், அதுக்கப்புறம் யுவராஜ் சிங்லாம் வராரு, அவரு கோச்சாக வராரு, பாஜி வேற வராரு. சோ வந்து இந்த மாதிரி பாஜி வந்து இந்த மாதிரி பண்டோட பேட்டிங் வந்து வேற ஏதாவது மாத்த வரா. ஏன்னா பாஜி வந்து ஏற்கனவே அபிஷேக் சர்மா கொஞ்சம்
அவர் தான் லிட்டரலா வந்து அவர் கோச்சா இருந்தது பாஜி தான். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனு, பிரப்சிமரன் சிங், அவர் வந்து அன்பெய்ட் பேட்டிங் கோச்ச மாதிரி வராரு. அவருக்கு பேட்டிங் கோச் பேர் கூட கொடுக்கல, பாக்கி எல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ அவர் என்ன வந்து இந்த மாதிரி பண்டோட பேட்டிங்கை வந்து அவர் வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது கோச்சிங் பண்ணி மாத்த வரா? ஏன்னா வந்து அவர் போன வருஷம் ஐபிஎல் வந்து இஷ்டத்துக்கு ஆடினாரு. ஒரு மேட்ச் ஓப்பனிங் வந்தாரு, 3 வந்தாரு, 4, 5, 6 எங்க கூட வந்தாரு. அவர் இன்னும் போய் கடைசியா தான் போய் பேட்டிங் ஆடாரு. நம்பர் 10 மட்டும் தான் போய் பேட்டிங் ஆடாரு, பாக்கி எல்லா பொசிஷனும் ஆடிட்டாரு. அந்த மாதிரி ஆடினாங்க. ஸோ வந்து இங்க வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் 3 இல்ல நம்பர் 4 வந்து ஃபிக்ஸடா இருக்குமா? அதை பத்தி வாட் யூ திங்க்? கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஐ திங்க் நோ டூ வேஸ் அபவுட் இட். டெஃபினட்டா டிசிக்கு ஒரு இந்தியன் பேட்டர் அப்படின்றப்போ கேஎல் ராகுல் உங்களுக்கு வந்து வேணும்னா 10 நிமிஷம் ஆடிட்டு இப்போ அவங்க அந்த டேவிட் மில்லர் ஸ்பாட்டு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பந்தை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் கொடுக்கும். பட் எனக்கு என்னன்னா இல்ல மோர் தென் பந்த் இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன் நான் சொல்றேன், அந்த டீம்ல வந்து தாதா மாதிரி ஒரு கோச் இருந்தாருன்னா அவங்க வந்து ஷூர் ஷாட் குவாலிஃபைடு. அவங்க ஒரு பிளே ஆஃப் ஆன ஒரு டீம், நான் இப்பவே சொல்றேன், நெக்ஸ்ட் இயருக்கு பிளே ஆஃப் ஆன ஒரு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்களுக்கு வந்து டாப் 2ல முடிக்கிற அந்த ஒரு டீம் காம்பினேஷன் இருக்கு அவங்க கிட்ட. அவங்க வந்து தே ஆர் நாட் பிளேயிங் த ரைட் காம்பினேஷன். அதுதான் நான் திரும்பவுமே சொல்றேன், தே டிட்ன்ட் பிளே த ரைட் காம்பினேஷன். அவங்களுக்கு இருக்கிற டீம் வந்து சரியான டீம். பிகாஸ் தே ஆல்சோ கோயிங் டு தி ஆக்ஷன் வித் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் மாட்டினாங்கன்னா எடுத்துருவாங்க டெஃபினட்டா. ஸோ அது ஒரு டெஃபினட் சான்ஸ். பட் டாக்கிங் அபவுட் குல்தீப் யாதவ், ஐ திங்க் ரியலி வந்து பாத்தீங்கன்னா ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்எஸ்ஜி வந்து டைம் அண்ட் அகைன் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பந்தை விட்டதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக். அவங்க வந்து மேபி தே குட் ஹவ் ஸ்டக் ஆன் வித் ரிஷப் பந்த் as a batter என்னை பொறுத்த வரைக்கும். அது பண்ணிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவங்க வந்து ரவி பிஷ்னாய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தாங்க. தட் இஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 2022 எடுத்து அவரை வந்து பாத்தீங்கன்னா 3 சீசன் 4 சீசன் கிட்ட ஆடினார்ல. 25 வரைக்கும் ஆடினார், 24 வரைக்கும் ஆடினார். கரெக்டா? ஆமா. இப்போ நீங்க 24ல யூ ஆர் பிரிங்கிங் இன் அன்கேப்டு ஸ்பின்னர் நேம்டு திக்வேஷ் ராத்தி. அவரு நல்லா போடுறாரு. ஒரு 5-6 மேட்ச் பிரில்லியண்டா போட்டாரு. நோ டவுட் அபவுட் ஹிஸ் டேலண்ட். பட் நீங்க என்ன பண்றீங்க, அஹெட் ஆஃப் அனதர் மினி ஆப்ஷன் நீங்க வந்துட்டு ஓகே எனக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரவி பிஷ்னாயை விடுறீங்க. சரி, ரவி பிஷ்னாயை நம்ம மறக்க வேண்டாம், இஸ் பேக் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். இதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்பர் 1 ரேங்க்டு பவுலரா இருந்தாரு T20ல. ஆமா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏன் விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே புரியல. இப்ப அவர் விட்டுட்டு ஒரு சீசன் வந்து திக்வேஷ் ஒரு டீசென்டான ஐபிஎல் வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி he's actually playing his first full season, correcta, Digvesh Reddy. So obviously what will happen is அவர் maybe one bad season இருக்கலாம், or rather என்ன இருக்கலாம். See அவங்க ஆமா அதனால வந்து you cannot just say that okay இப்ப நான் வந்து குல்தீப்பை கொண்டு வரேன் அப்படி சொல்றீங்க. குல்தீப் இப்ப கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ அகைன் ஒரு மாதிரி இவங்க தே ஆர் கொஞ்சம் மிக்ஸ்டான ஒப்பீனியன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அன்சர்டன். ஏன்னா இப்போ குல்தீப் திக்வேஷ் ஆடுவீங்க ஒரே லெவல்ல. குல்தீப் திக்வேஷ் நீங்க ஆடலாம் இட் ஆட் டு யுவர் ஸ்ட்ரென்த். அப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல. சரி, நான் ரிஷப் பந்த் கொடுக்குறேன். ரிஷப் பந்தோடைய வேல்யூக்கு எனக்கு 2 பேர் வேணும். தட் இஸ் நான் நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துருப்பேன். நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு ஏன்னா அங்க வந்து யாரா இந்த மாதிரி யாரா ஸ்பின்னர் வேணும். அவங்க குல்தீப் யாதவ் எங்க போவாங்க? ஒரு நிமிஷம் பாயிண்ட். நிதிஷ் ராணா இஸ் a part timer. அத நம்ம அவங்க கன்சிடரேஷன். அவங்களுக்கு விப்ராஜ் நிகம்லாம் இருக்காரு. அக்ஷர் பட்டேல் சொல்றேன். அதான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விப்ராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல், they have a lot of spinners. ஓகேவா? அது பாயிண்டே கிடையாது. இப்ப பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் எல்எஸ்ஜி பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன சொல்றேன், மேபி நீங்க வந்து ஒரு பேட்டர் எடுத்துக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா இந்தியன் பேட்டர், ஸ்பெசிபிக்கலி இந்தியன் பேட்டர். இப்போ யாருக்கு போயிருப்பீங்க? அபிஷேக் போரல் போயிருக்கலாம். இல்ல அபிஷேக் போரல் போயிருக்கலாம், நிதிஷ் ராணா போயிருக்கலாம், சாஹில் பராக் போயிருக்கலாம். இதை கூட பிக் சம்வன்.
நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அது ஒரு மெயின் ரீசன் இருக்கு. இப்ப பாருங்களேன், அந்த 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 லெவல் அந்த காம்பினேஷன் வந்து எய்டன் மார்க்ரம், நிக்கலஸ் புரன், மிச்சல் மார்ஷ், ஜாஷ் இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சா? ஃபாரின் கோட்டா முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இது இப்ப 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 அதனாலே அவங்க வந்து ஆவேஷ் கான், முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ் லைனா ஒரு இந்தியன் அட்டாக் வச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா பினிஷர் கிடையாது அவங்களுக்கு. நல்லா நோட் பண்ணீங்கன்னா. ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு போனதுல இருந்து இன்னும் 13 கோடி எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அந்த 13 கோடி வச்சு யாராச்சும் வாங்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி ஆனா டொமஸ்டிக்ல வந்து அவ்வளவா பினிஷர் இன்னும் வரல. ஆனா இப்போ சிஎஸ்கே வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க கார்த்திக் சர்மா கூட இந்த மாதிரி கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் வந்து ஆப்ஷன்ல போடுறாங்க. சப்போஸ் ஆப்ஷன் போட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து வாங்கி போடலாம். ஏன்னா வந்து ஃபிளாப்பா போயிருக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏன் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் கேக்குறேன் தெரியுமா? இப்ப நீங்க சப்போஸ் லெட்ஸ் சே ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன், இல்ல அதுதான் நீங்க இல்ல இப்போ பாருங்களேன், மார்க்கம் வந்து ஓபனே பண்ண முடியாது உங்களால மார்க்கம் ஓபன் பண்ண முடியாது. மார்ச் இங்கிலீஷ் ஆடிடுவாங்களா அந்த டாப்? ஏன்னா மார்ச்சுக்கு ஒரு 500+ ரன் சீசன், கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் ஆடிடுவாரு. ஓகேவா? இங்கிலீஷ் வந்து குட் பி அவரோ இல்ல அவர் தான் கேப்டனோ. நிறைய லீடர்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. பூடான் கேப்டன் இருக்காரு. சோ நமக்கு அது நம்ம அது இட்ஸ் டிஃபரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். சோ நான் என்ன சொல்றேன், மார்ச் இங்கிலீஷ் ஓகேவா, நம்பர் 3 பூரான். ஓகே, உங்க டாப் 3 செட் ஆயிடுச்சா? இப்ப நம்பர் 4ல சம்ஒன் லைக் நிதிஷ் ராணா ஆர் அபிஷேக் பொரேல் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்லாட் நீங்க சீல் பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ அது நீங்க பண்ணீங்கன்னா சரி, நீங்க எப்படியுமே மார்க்ரம நம்பர் 4 ஆடுறது என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு ஆப்ஷன் கிடையாது T20ல நான் சொல்றேன். சோ மார்க்கமோட பொசிஷன் இல்ல. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 பால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கே போவாரு. அது அவர் ஒரு பிளேயர் மாதிரி ஆகுது. நீங்க அவரை போய் நம்பர் 4 அனுப்பிச்சுட்டு அது வந்து ஒரு ஸ்லாட்டே வேஸ்ட் ஆகுது. சோ அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கரம் பண்டியும் 2 பேரும் சேர்ந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு பேட்ஸ்மேனை கூட எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரி சும்மாலாம் ஒரு டொமஸ்டிக் பேட்டர் ஆட மாட்டாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக் பேட்டோட வேல்யூ அவங்க வந்து எல்லா டீமுக்குமே தெரியும். அவங்க வந்து மார்க்கம் கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டா அவங்க மார்க்கமே சேர்த்து அனுப்பிச்சுட்டு இருக்கலாம், மார்க்கரம் அண்ட் பண்டியும். ஏன்னா அவங்க மார்க்கம் எதுவும் பண்ணல. இங்க என்ன பண்றாரு, ஒரு சீசன் ஓபன் பண்ணாரு, அதுவும் பெருசா எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 3 ஆடினாங்க, 4 ஆடினாங்க, அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடினாங்க. அங்க போனா இந்த மாதிரி அலாங் வித் கே ராகுல் இந்த மாதிரி மார்க்கம் கேன் ஓபன், அது செட் ஆயிடும் ஒரு பேரா. இல்ல இது எல்லாமே கரெக்ட், ஓகேவா, நான் அக்செப்ட் பண்றேன். பட் நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்களே, இப்போ வந்து பந்த் ஆப்வியஸ்லி அவங்க ஏன் பந்தை ஏன் விட்டாங்கிறதே என்னோட கொஸ்டின். ஏன்னா இப்ப நீங்க மறக்க வேண்டாம், திஸ் இஸ் அ தேர்ட் சீசன், தட் இஸ் செகண்ட் மினி ஆக்ஷன், கரெக்டா? இந்த சைக்கிளுடைய லாஸ்ட் ஆக்ஷன். சோ பேசிக்கலி டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த சீசனுக்கான பிளேயர்ஸ் யாரு மெகா ஆக்ஷனுக்காக பில்ட் பண்ண பார்ப்பாங்க. சோ அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த சீசன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் there won't be as many releases ahead of the season பாத்தீங்கன்னா. சோ அதுவே வந்து ஐ திங்க் in some way LSG கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டம் தான் தோணும். அகைன் ஐ திங்க் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் them to build this team back. இந்த சீசன் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆள் எடுத்து அங்க போட்டு ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ண முடிஞ்ச மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது அவங்ககிட்ட. அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஆர்டரை கொஞ்சம் செட் பண்ற மாதிரியோ, ஒரு லிவிங்ஸ்டன்னையோ இல்ல ஏதாவது ஒரு மேபி நாட் கேமரன் கிரீன், அவங்களுக்கு கேமரன் கிரீன் வாங்க முடியல சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை போட்டு, ஜேசன் ஹோல்டர் ஃபார் தட் மேட்டர், யாராவது ஒருத்தவங்க அந்த ஸ்பாட்ல போட்டு கொஞ்சம் ஏதாவது அந்த டீம் பட்டி டிங்கரிங் பண்ணிருக்கலாம். பட் அவங்க ஆக்ஷன் ஐ திங்க் அடுத்த வருஷமும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். சோ நம்ம வந்து இப்ப வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர்ஸ் ஐபிஎல் பத்தி கொஞ்சம் பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப வந்து கமிங் பேக் டு டீம் இந்தியா,
அவங்க அங்க வந்து இந்த மாதிரி பால் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ஸ்க்கு வந்து சூப்பரா சூட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து பாருங்க, இந்த ஸ்குவாட்ல வந்து சிராஜ் போட்டிருக்காங்க. ஆனா வந்து இப்ப சிராஜ் வந்து இந்த மாதிரி பிளே பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து அவங்க திருப்பியும் பிரசித் கிருஷ்ணா அங்க போய் பிளே பண்ண போறாரு. அவர் மெஷினா எனக்கு தெரியல, அவரோட போலிங் மெஷினா எவ்வளவுதான் போடுவாரு. இல்ல இல்ல see they are seeing him as a ஹர்ஷித் ராணா. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் போலிங் அவ்வளவுதான் இருக்கு. சோ வந்து இந்த ஃபாஸ்ட் போலிங் அங்க போய் அவங்களுக்கு காம்படிஷன் தருமா? அத பத்தி வாட் யூ திங்க்? சரி, கண்டிப்பாவே ஐ திங்க் இது என்ன நல்ல விஷயம்னா இல்ல, பிரசித் கிருஷ்ணாக்கு தேர் கிவிங் பிரசித் கிருஷ்ணா பிக்கர் ரோல். அதாவது நீங்க தான் எங்களுடைய மெயின் ஸ்கீம் அட்டாக் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நீங்க இருக்கீங்க, நீங்க வந்துட்டு வி வாண்ட் யூ டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி. ஹர்ஷித் ராணா கிட்டயும் பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஜுரி ரெக்கவரி அவங்க வந்து நீங்க கண்டிப்பாவே ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷனா தான் நான் பாக்குறேன். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி இது இட் வில் ஒர்க் அவுட், or rather it will be a good preparation for looking at 2028 T20 World Cup and Olympics. அதுக்கப்புறம் இப்ப வந்து என்கேஆர் வந்து இன்ஜர்டு, அவர் பதில வந்து அவங்க ஸ்குவாட்ல இருந்து சூரியன் ஷெகடே வந்து இந்த மாதிரி கால் பண்ணியிருக்காங்க. அது என்ன லாஜிக் எனக்கு புரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு இப்ப ஸ்குவாட்ல இருக்காரு எனக்கு தெரியல. கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் இட்? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியால ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களை தாண்டி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல தேர் ஆர் நோ ரியல் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. ஸோ they are looking at a few options. அப்படிங்கிறப்ப நம்ம மறக்க வேண்டாம், சூர்யான் ஷெக்டே has played for both மும்பை அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அவரு ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா அவரை வந்து he seen them well. நம்ம பார்த்திருக்கோம் அவங்களே நல்ல கமராட் இருக்கு பாத்தீங்கன்னா. சோ அதுவுமே could be one of the reasons why he is part of the squad. அவர்கிட்ட ஏதோ பொட்டன்ஷியல் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து இப்ப வந்து நமக்கு வந்து ஏற்கனவே பேட்டிங் லுக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் வேற, அதுக்கு பதில ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இன்னும் எக்ஸ்ட்ராவா தேவையா? அதுக்கு பதில அவங்க அன்ஷுல் கம்போஜ் இல்லைன்னா அன்ஷுல் கம்போஜ் ஐபிஎல்ல வந்து சூப்பரா போட்டார், எல்லாருக்குமே தெரியும். டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பால்ஸ்ல பெஸ்ட்னு அவரே சொல்லலாம். இல்லைன்னா நம்ம இந்த இப்போ ஒன் டே சீரீஸ் வந்து பிளே பண்ணாங்களே குர்னூர் பிராட், அவரே இந்த மாதிரி ஸ்குவாட்ல போட்டு அவர் அங்க போய் ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் ராக்கெட் விடுறாரு அங்க போய், அங்க போய் ட்ரை பண்ணல. சோ அத பத்தி வாட் யூ திங்க்? இல்ல see this I am seeing this series அவங்களுக்குமே தெரியும்ல. see இவங்க வந்து இது ஒரு ட்ரையல் அண்ட் எரரா தான் பாக்குறாங்க. மல்லு நீ பார்த்தனா பெருசா they are looking this as a ஒரு ட்ரையல் அண்ட் எரர். அதாவது எப்படி பாக்குறாங்கன்னா they are looking it like okay நாங்க 2028க்கு பாக்குறோம், இவங்க எல்லாரும் நம்ம ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கு நமக்கு டுவர்ட்ஸ் 2028 World Cup. ஸோ அது இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸா தான் பாக்குறாங்களே தவிர I don't think they will have big difficulty in actually sealing this series. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அவங்க இந்த சீரிஸ் மட்டும் பார்க்கல, they are looking at the longer vision அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சோ அப்புறம் அக்கார்டிங்லி வந்து அவங்க வந்து எந்த காம்பினேஷன் போவாங்க? இந்த மாதிரி 2 spinners and 3 fast bowlers இல்லனா வந்து இந்த மாதிரி 4 fast bowlers and only அக்ஸரா அந்த மாதிரி போவாங்களா? சோ வாட் இஸ் யுவர் bowling attack combination? நான் 3+2 தான் போகணும். பிகாஸ் லுக்கிங் அட் த லார்ஜர் பிக்சர் பாத்தீங்கன்னா இந்தியா வுட் லைக் டு ட்ரை அண்ட் டூ தேர் பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாசிபிள். ஏன்னா நம்ம மறக்க வேண்டாம், கௌதம் கம்பீர் வந்து 1 series பிஃபோர் தி T20 World Cup வரைக்கும் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ட் T20 World Cup வரைக்கும். ஸோ நோயிங் கௌதம் கம்பீர் அவர் கண்டிப்பா அதை மைண்ட் வாஷ் தான் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்ல போடுறேன், நீங்க வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிக் பண்ணனும். யாரை பிக் பண்ணுவீங்க? ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ். அண்ட் இப்போ வந்து எனக்கு அது ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ ஹர்ஷித் ராணா வந்து இப்போ கமிங் ஃப்ரம் an இன்ஜுரி, அவர் ஐபிஎல் ஆடல, இந்த மாதிரி வேர்ல்ட் கப் ஆடல, ஆல்மோஸ்ட்
1 இயர் கேப்ல இருந்து வராரு. ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி மேட்ச் விட்டா இந்த மாதிரி மேட்ச் விட்டா இதுனா வந்து எந்த மாதிரி போடுவாரு. ஏன்னா அவரு ஐபிஎல்ல நம்ம பார்த்தோம் எக்கனாமிக் லாஸ் 10 வச்சிருக்காரு. அவர் 1 டேஸ்ல சூப்பரா போட்டிருக்காரு ஒத்துக்கிறேன். ஆனா ஐபிஎல் அண்ட் T20ஸ்ல வந்து என்ன கேட்டா அவருக்கு பதிலாக இந்த மாதிரி வேற யாராவது ஃபாஸ்ட் பால் வரைக்கும் போய்க்கலாம். ஏன்னா நமக்கு அக்சர் வாஷியருக்கும் பேட்டிங் இருக்கு. இல்ல அகைன் நான் திரும்ப சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். சரி உங்க பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா. பட் அவங்க எப்படி பாக்குறாங்க தெரியுமா? அவங்க பாக்குறது ஒரு நம்பர் 8 நம்பர் 9ல கூட வந்து ஐ வாண்ட் அன் எக்ஸ்ட்ரா பேட்டர் அப்படின்னா அக்ஷய் ராணா கேன் டெஃபினெட்லி பி தட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல, ஹூ கேன் பேட் அ பிட். அதெல்லாம் அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கண்டிப்பா பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அக்ஷய் ராணா. அண்ட் ஆல்சோ இஃப் இஸ் நாட் மேட்ச் ஃபிட் அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க இல்ல T20 ஸ்குவாட்லயும், அதுவும் இருக்குல்ல. ஓகே நம்ம அதுக்கப்புறம் அப்படியே பேட்டிங் பார்த்தோம்னா வந்து நம்ம பேட்டிங்ல வந்து நீங்க வந்து இப்போ அகேன்ஸ்ட் அயர்லாந்து வந்து நீங்க வந்து அந்த ஒரு 15-year-old பேட்டிங் ப்ராடஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டெபு போவோமா இல்லைன்னா இந்த மாதிரி டு கண்டினியூ சாம்சன் அண்ட் அபிஷேக் டாப்பா? ஒரு கண்டினியூட்டிக்காக நான் வந்து சாம்சன் அபிஷேக் சர்மா நான் பர்சனலா சொல்லுவேன். பட் ஆனா அவர் அடிக்கிற அடி அப்பா, அதாவது சரி ஓகே ஒரு சீசன் அடிச்சாரு, ஓகே போனா இல்ல 2025 கொஞ்சம் கிடைச்சது, ஓகே அடிச்சாரு, ஓகே திரும்ப வந்தாரு இந்த சீசன் போல்ட் அடிச்சாரு, ஓகே ஃபர்ஸ்ட் போல்ட் தான் அடிக்கிறாரு, ஓகே பும்ரா அடிச்சாரு, புவனேஸ்வர் குமார் அடிச்சாரு, ஜார்ஜ் ஹேசல்வுட் அடிச்சாரு, ஆமா பும்ராவே அடிக்கிறாரு, சரி அடிச்சாரா, ஓகே ஆமா சரி ஓகே. ஐபிஎல்ல வந்து ஆமா ஐபிஎல்ல வந்து நல்ல விக்கெட்ஸ், சரி ஓகே நெக்ஸ்ட் இங்க யாரு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதுல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மேபி யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா, இந்தியா ஏ சீரீஸ் வராரு, T20ஸ்ல அடிக்கிறாரு, 1 டேஸ்ல அடிக்கிறாரு, இதை தாண்டி அவர் என்ன பண்ணும். பட் அயர்லாந்துல ஐ திங்க் ஹி வில் டெஃபினெட்லி கெட் அ கோ. ஏன்னா ஒரு கதவை வந்து அவர் தட்டல, கதவை உடைச்சிருக்காரு. ஐ திங்க் அதனாலதான் ஹி வில் டெஃபினெட்லி ப்ளே. சோ அப்பனா சப்போஸ் வந்து அவர் ஓப்பனிங் வராரு, அலாங் வித் ஹிம் யார் ஓப்பனிங் வருவாங்க? சாம்சனா அபிஷேகா? ஐ திங்க் சாம்சன். பட் ஆனா நீங்க யார் வேணா ஆடலாம். சி பட் நோயிங் இந்தியன் டீம் இல்ல, அவங்க எப்படி தெரியுமா பண்ண வாய்ப்பு இருக்கு, எப்படி வேணா காம்பினேஷனை மாத்த வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பேசுற காம்பினேஷன் சம்பந்தமே எல்லாமே அந்த கூட ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ தே மைட் பிளே அபிஷேக், தே மைட் ஓபன் வித் அபிஷேக், ஆர் ராதர் இப்படி யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் சீரீஸை சீல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் கொடுக்கலாம், அப்படி கூட யோசிக்கலாம். ஸோ மேபி என்ன கேட்டீங்கன்னா ஐ திங்க் சாம்சன் மைட் ஓபன். பட் நீங்க அபிஷேக் இப்ப நீங்க சாம்சனை நீங்க நம்பர் 3 கூட ஆடிக்கலாம் வேண்டாம். பட் நீங்க அபிஷேக் சர்மாவை predominantly you cannot play him at number 3 இல்ல. So I think maybe அபிஷேக் சர்மா வந்து நம்பர் 3 சாம்சன் ஆடலாம். இல்ல கௌதம் கம்பீருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரொம்ப பிடிக்கும். இஃப் லெட்ஸ் சே தட் ஓகே நம்ம சீரியஸை சீல் பண்ணிட்டு பண்ணலாம்னா அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் will start. அப்படி இல்லைன்னா மேபி we can see சஞ்சு சாம்சன் and வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் at number 3. அவங்க ஏன்னா he likes இது இல்ல the left hand right hand combination. But அபிஷேக் சர்மா has done no bat to be dropped. So அதனால அந்த மாதிரி அவசரப்பட்ட ஐ டோன்ட் திங்க் வைபவ் சூரியவன்ஷி will start. ஒன்ஸ் வந்து ஒரு சீரீஸ் ஜெயிச்சோடனே மேபி ஐ திங்க் he will play in the 11. But I think I will பர்சனலா என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் சாம்சன். சரி அப்புறம் எனக்கு இந்த ஸ்குவாட்ல வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. 2 டைம்ஸ் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் பட்டிதர் வந்து அவர் ஸ்குவாட்ல இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வாஷிக்கு வந்து டிரா பண்ணாம வந்து ஒரு ரெஸ்டா போட்டிருக்கலாம் அவருக்கு ரெஸ்ட். ஏன்னா வந்து அவர் ஐபிஎல் ஃபுல்லா ஆடினாரு, ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு, 3 1 டே ஆடினாரு. ஸோ அவரை அவருக்கு ரெஸ்ட் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கு பதில் அவங்க குணால் பாண்டியா கூட பிளே பண்ணலாம்ல. ஏன்னா அவர் இந்த மாதிரி 2 வருஷம் ஐபிஎல்ல வந்து 140 பவுன்சர் போடுறாரு. சாரி 140 இல்ல, அவர் வந்து தேங்காய் சூப்பரா பர்ச்சேஸ் கிடைக்கும். ஸோ வந்து அவர் இங்க வந்து யூஸ் பண்ணால. ஸோ அதை பத்தி வாட் யூ திங்க்?
என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா முல்லு அகைன் ஐ திங்க் ஹி இஸ் குணால் பாண்டியா இஸ் நோ ஐ மீன் அவருமே ஆடலாம். நீங்க வந்து ஒரு ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரே நீங்க சான்ஸ் கொடுக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க லாங் டேர்ம்ல ஹர்திக் பாண்டியா ராதர் குணால் பாண்டியா பாக்குறாங்களான்னு தெரியல. அதுதான் நான் ஏன்னா அவங்க பார்த்துட்டு இன்னத்துக்கு எடுத்துருக்கணும். ஏன்னா 2 சீசன் இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் இல்லையா. அப்புறம் பட்டிதர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஐபிஎல் சூரியனுக்கும் ஐபிஎல் தான். ஆனா பட்டிதர் வந்து ஒரு ஐபிஎல் குவாலிஃபை ஒன்ல வந்து அவர் வந்து க்ளோஸ் டு 150 வந்து போடுறாரு. அது வந்து பேக் ஃபுட்ல போய் அப்படியே கவர் ஸ்மாஷ் அடிக்கிறாரு. அந்த ஷாட்ல நீங்க வந்து இல்ல சி பட்டிதர் இஸ் வெரி வெரி அன்லக்கி டு இல்ல பட்டிதர் இஸ் வெரி வெரி அன்லக்கி டு மிஸ் அவுட். பட் நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கு ஓகேவா. நீங்க இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு ஸ்லாட் சூரியகுமார் யாதவோட ஸ்லாட். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா நம்ம சூரியகுமார் யாதவே தூக்குறது தப்பு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகேவா. இதுல லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு லீடரா இருக்கிற ஒரு பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் who has done well for in IPL in obviously in the domestically சரி proven track record. பட் நீங்க அந்த ஒரு ஸ்லாட்டுக்காக நீங்க பட்டிதாரா ஸ்ரேயஸ் ஐயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் 2 IPL வின் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு ப்ரூவன் கேப்டனா ஐ வுட் ஸ்டில் சே ஸ்ரேயஸ் ஐயர். சோ நீங்க அகைன் நான் சொல்றேன் பட்டிதாரும் has done no wrong to be dropped to be very honest. என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்தது ஒரு ஸ்லாட் தான். மேபி the selectors have felt that Shreyas Iyer is a better fit அவ்வளவுதானே தவிர 2 பேருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். ஐ திங்க் வெரி அன்லக்கி டு மிஸ் அவுட் தான் நம்ம சொல்லணும். சோ அவங்க என்ன இந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா போட்டுட்டு அவருக்கு டெபியூட்டியாஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பட்டிதர. சரி போட்டு நீங்க எங்க ஆடுவீங்க? இல்ல எங்க ஆடுவீங்க இப்போ? அது இருக்குல்ல பாயிண்ட். இப்போ திலகர்மாவோட ஸ்லாட்ல அவரு இந்த மாதிரி இந்த ஐபிஎல் பெருசா எதுவும் பண்ணல. இல்ல ஐ டோன்ட் திங்க் திலக் வர்மா நீங்க டிராப் பண்ண முடியாது. இல்ல திலக் வர்மாவுமே சூரியகுமார் யாதவ் சிச்சுவேஷன் தானே. இல்ல சி ஐ திங்க் திலக் வர்மா இஸ் அ ஃபியூச்சர் பிளேயர்ல அவருக்கு இன்னொரு 10 years இருக்கு. திலக் வர்மா நெக்ஸ்ட் 10 years ஆட போறாரு இன் மை ஒப்பீனியன்ல. சோ வாட் வில் ஹேப்பன் இஸ் அவரை நீங்க வந்து வைஸ் கேப்டனா போறது அகைன் மேபி வைஸ் கேப்டன்சி கொடுத்தது ஒரு கொஸ்டின் மார்க்கா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் கேப்டன்சி பாயிண்ட்டுக்கு நான் so I really don't have views about it. But என்ன பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா should be definitely there. அவரை டிராப்ல பண்ணக்கூடாது திலக் வர்மா. ஏன்னா அவரு நம்ம என்ன இந்த மாதிரி பட்டிதர் ட்ரை பண்ணிருக்கலாம். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு திலக் வர்மா. ஏன்னா சிவம் டூபே அவங்க டிராப் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. நீங்க வந்து ஏன்னா இன்னும் வேர்ல்ட் கப்புக்கு 2 years இருக்கு. யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளில போறான். அவங்க இப்ப இருக்கிறது டீம் வச்சு யார் கண்டிப்பா இருப்பாங்க கூட சொல்லவே முடியாது. ஏன்னா கோச்சிங் அப்படி இருக்கு. பண்ணுவாங்க. சோ வந்து அவங்க ஏன்னா இந்த மாதிரி பட்டிதர் அவர் வந்து இந்த 2 match சீரீஸ் அகேன்ஸ்ட் அயர்லாண்டர்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்துட்டு அவர் எப்படி கேப்டன்ஷிப் பண்றாரு அதை பார்த்துருக்கலாம். அவங்க வந்து அதான் நானும் அதுதான் சொல்றேன். நம்ம அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து இங்கிலாண்டோட ஸ்குவாட் பார்க்கலாமா? அவங்க ஸ்குவாட பாத்துக்கோங்க. இந்த ஸ்குவாட்ல ஹாரி ப்ரூக் கேப்டன். அங்கேயே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? திடீர்னு 1 day கேப்டன்சி, டெஸ்ட் மேட்ச் வைஸ் கேப்டன்சி, அப்புறம் T20 கேப்டன், அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதை பத்தி வாட் டு யூ திங்க்? இல்ல அவங்க ஒரு லாங் டேர்ம் லீடரை பாக்குறாங்க அவ்வளவுதான். சி ஹாரி ப்ரூக் வந்து ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் தே டெஃபினெட்லி வாண்ட் ஹிம் டு ஒரு லாங் டேர்ம் லீடரா அவங்க பாக்குறாங்க. தட்ஸ் இட். அண்ட் பெருசா அவங்களுமே பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இஸ் அட் தி ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொட்டன்ஷியலி ஒரு லீடர் அப்படின்னா இந்த டீம்ல ஐ திங்க் ஒன்லி தேர் இஸ் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் நீங்க சாம் கரன் சொல்லலாம், வில் ஜாக்ஸ் மேபி சொல்லலாம், ஃபில் சால்ட் சொல்லலாம். பட் ஒரு லாங் டேர்ம் விஷனா பாக்குறப்ப ஐ திங்க் மேபி ஹாரி ப்ரூக். சோ ஒரு கமிங் ஆஃப் தி ஏஜ் ஸ்டார்
அவங்களுக்கு நான் அப்படி சொல்லுவேன். இப்போ இந்தியாவில எப்படி அவங்க வந்து ஒரு சுப்மன் கில் வச்சு அவங்க வந்து கேப்டன்சி கொடுக்குறாங்க, ஒரு லாங் டேர்ம் கோலா அவங்க பாக்குறாங்களோ, விராட் கோலிக்கு அவங்க எப்படி பண்ணாங்க டீம் இந்தியா, MS தோனி ஓகே அட் த ரைட் டைம் ஸ்டெப் டவுன் பண்ணார்ல. சோ அந்த மாதிரி ஒரு 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 லாங் டேர்ம் விஷன், ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோட தான் தே ஆர் லுக்கிங் அட் ஹாரி ப்ரூக்னு எனக்கு தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாருங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹோம் கண்டிஷன்ஸ்ல பேய் மாதிரி போடுவார், ஐபிஎல்ல பேய் மாதிரி போட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து யார் அக்கார்டிங் டு யூ? லியூக் வுட், ஜாஷ் டங்கு, சகீப் மஹமூத். அவங்க தான் ஸ்குவாட்ல இருக்காங்க. அக்கார்டிங் டு யூ நீங்க பிளேயிங் லெவல்ல செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் யாரை போடுவீங்க? ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷார்ட்ஸ். நீங்க கேக்குறீங்களா யார் ஆடுவீங்கன்னு கேக்குறீங்களா? Maybe I will maybe I'll go and try with Luke Wood. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இல்ல, அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் எக்கச்சக்கமா இருக்காங்க அவங்களுக்கு. சாம் கரன், லியாம் டாசன் டீசென்ட்டா பண்ணுவாரு, வில் ஜாக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆமா, ஜேம்ஸ் கோல்ஸ். சோ ஒரு மாதிரி ஹேவ் அ வெல் ரவுண்டட் யூனிட். அதனால ஐ திங்க் அந்த அவங்களுக்கு போலிங் ஆப்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க சகீப் மஹமூத் கூட ஆடலாம். சகீப் மஹமூத் இஸ் ஆல்சோ நியூ பால்ல வித் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு நல்ல ஒரு பேரா, ஒரு ஃபாஸ்ட் போலிங் பேரா அமைவாங்க இந்த நியூ பால். அப்புறம் இந்த மாதிரி யார் வந்து ஸ்பின்னர்ஸ், ஏன்னா அவங்க வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து அவங்க எல்லா மேட்சும் ஒரே ஸ்பின்னர் வச்சு போவாங்க. அதில் ரஷீத் எல்லா மேட்சும் அவர் தான் ஆடுவார். ஸோ இப்போ வந்து அலாங் வித் வந்து யார் போடுவாங்க அலாங் வித் அதில் ரஷீத்? அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் விக்கெட் கண்டிஷன்ஸ். இப்போ விக்கெட் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்பின், என்னால 8 ஓவர் ஸ்பின் போட முடியும்னு வச்சுக்கோங்க, ஷுவரா 8 ஓவர் ஸ்பின் போட்டுருவேன்னா லியாம் டாசன் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா தே கேன் ஈஸிலி கவர் அப் வித் வில் ஜாக்ஸ். இல்ல ஏன்னா வில் ஜாக்ஸ் உங்களுக்கு ஆன் அ குட் டே he can definitely bowl 3 overs, கரெக்டா? மினிமம் 3 overs போட்டுருவாரு ஆன் அ குட் டே. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் மோல்டுல இருக்கக்கூடிய ஒரு பவுலர் இல்ல வில் ஜாக்ஸ். So I think definitely they will he's a more than a capable bowler, and wicket conditions கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா ஒரு 2 ஓவர் நீங்க அவர்கிட்ட இருந்து கூட வாங்கிக்கலாம். மேபி let's say that எனக்கு கன்ஃபார்ம்டா ஒரு ரெண்டாவது ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு அவங்க நான் சொன்ன மாதிரி தான் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா மேபி கோ ஃபார் டாசன். அப்படி இல்ல ஒரு 2 ஓவர் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா ஆதில் ரஷீத் போயிட்டு நீங்க ஒரு 2 or 3 overs வில் ஜாக்ஸ் ஸ்பின்னர் கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் ஜாக்ஸா கோல்ஸா யாருக்கு போவாங்க? வில் ஜாக்ஸா ஜேம்ஸ் கோல்ஸா? See, with a proven commodity I will say வில் ஜாக்ஸ், பட் டெஃபினட்டா ஜேம்ஸ் கோல்ஸுமே ஒரு லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா குளோபல் லீக்ஸ் ரவுண்ட் த வேர்ல்ட் நல்லா பண்ணிருக்காரு. But I think with a proven track record, I will say வில் ஜாக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் பார்க்க பயமா இருக்கு. ஏன்னா அவங்க கார்டிஃப்ல தான் அவங்க வந்து 300 வரை ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் பாருங்க, டாப் ஆர்டர்ல வந்து பட்லரும் ஃபில் சால்ட்டும் அந்த பேர் அவங்களே போதும், முக்கால்வாசி பேட்டிங் அவங்களே ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹாரி ப்ரூக் இருக்காரு, டாம் பேண்டன் இருக்காரு, அப்புறம் ஜேம்ஸ் கோல்ஸ் அவரே ஆடுவாரு, சாம் கரன் பேட்டிங் ஆடுவாரு, ஜாக்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ரஷீத் ரீசெண்டா ஆடுவாரு, ஜார்ஜ் டங்னால ஒரு 2 6 அடிக்க முடியும். ஆமா, இது ஆல்ரவுண்ட் யூனிட். ஆமா, இல்ல T20 கிரிக்கெட்ல they are a beast. சரி, நம்ம பேசியிருக்கோம்ல ஒரு நீங்க கூட பாருங்களேன், எக்ஸப்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டஃப்பான கேம்னா எது இந்தியாவுக்கு? T20 வேர்ல்ட் கப்லயே நம்ம ஃபைனல் கூட கிடையாது, செமிஃபைனல் தானே, ஒரு டவுன் டு த வயர் போன கேம் இது. பிகாஸ் தே ஆர் தட் கைண்ட் ஆஃப் அ டீம், பவர் ஹவுஸ் டீம் இங்கிலாந்து. ஸோ அதனால ஐ திங்க் தே ஆர் ரியலி குட் டீம் அண்ட் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் அ வெரி வெரி குட் சீரீஸ் இந்தியா இங்கிலாந்து, ஆர் ராதர் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் யுவர் ஸ்கோரிங் prediction against India England series? What is your prediction? If I am not wrong, it is a three match series, right? Yeah, 5 match. sorry 5 match. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. ஏன்னா ரெண்டுமே ஆக்சுவலா நல்ல டீம். ஓகே, நான் தைரியமா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இங்கிலாந்து 3-2.
இங்கிலாந்து 3. நான் வந்து அப்படியே ஆப்போசிட்டா போறேன். இந்தியா 3 அவங்க 2ன்னு. ஆனா எனக்கு வந்து அவங்க இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இல்ல, அப்புறம் என்கேஆர் இல்ல, அதுக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க சொல்றீங்க எல்லாரும் அவங்களும் பேக் பண்றாங்க, எனக்கு புரியுது. ஆனா அவர் ஐபிஎல் போட்ட பவுலிங் பார்த்துட்டு எனக்கு சீரியஸா பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா இந்த சீசன் ஆடல ஐபிஎல். ஆனா அவர் வந்து எப்போ ஐபிஎல் ஆனாலும் அவரோட ஐபிஎல் கரியர் ஸ்டாட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் டு 10 வச்சிருக்காரு எக்கானமி. இல்ல அது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2024 தான் அவர் ப்ராப்பரா ஆட ஆரம்பிச்சார் ஐபிஎல். 2024 நல்ல சீசனா இருந்தாலும் இப்ப இருக்கிற பேட்டிங் விக்கெட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பிரின்ஸ் எக்கானமி எடுத்து பாருங்க. பிரின்ஸ் சூப்பரா போறாரு, கிட்டத்தட்ட 9 கிட்ட இருக்கும் அவர் எக்கானமி. நான் பாக்கல, ஜஸ்ட் சொல்றேன், நான் ஸ்டாட்ஸ் பார்க்கல, சொல்றேன் ஒரு இதுக்கு. ஏன்னா கேமே டுடே இட் ஹஸ் பிகம் that big. But Harshit Rana is a better T20 bowler. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சீசன் நல்லா பண்ணிருக்காரு கேகேஆருக்கு. இந்தியாவுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கேம் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து earlier this year 4 for எடுப்பாரு. சோ ஒரு டீசென்டான bowler தான் சொல்லணும். நாட் earlier this year, சாரி போன வருஷம் 2025 சாரி. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா இந்த லார்ட்ஸ்ல அப்புறம் பர்மிங்ஹாம்ல வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து அவர் வந்து இது மாதிரி ரொம்ப பவுன்ஸ் யூஸ் பண்ற பவுலர்லாம் இல்ல, ஒரு டாஸ் ஸ்டங்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பவுலர் ரொம்ப ஸ்கிட்டியா போடுவாங்க. ஸோ நீங்க வந்து அங்க வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் யாதவ் பிளே பண்றது எனக்கு கேட்டா அவங்க பேட்ஸ்மேன் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவர் போடுற பாதி வந்து உள்ள வருதா வெளில போகுதா. ஆமா ஹைட்டுமே ஒரு ஃபேக்டர். ஆமா அது ஒரு ஃபேக்டரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா வந்து அவர் மட்டும் ஆனா இதுக்கு மேல அவர் வந்து இந்த மாதிரி கை கால எதுவும் ஆகாம இருக்கணும். ஏன்னா வந்து ஏற்கனவே இந்தியா எப்பெல்லாம் சீரியஸ் ஆடுறோமோ அப்போ ஒரு ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் வந்துருது. ஆனா அவர் மட்டும் அங்க வந்துட்டாருன்னா அவர் வந்து விக்கெட்ல சூப்பரா கண்டிப்பா. நம்ம இப்ப வந்து 26 இந்தியாவும் இவங்களும் ஒரு 2 மேட்ச் T20 சீரீஸ் ஆடுறாங்க. அண்ட் அதுல பெரிய மிஸ் என்ன கேட்டீங்கன்னா பால் ஸ்டர்லிங் இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்குமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்ப அவங்க லார்கன் டக்கர் கேப்டனா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாஷ் லிட்டிலும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்குவாட்ல வந்து இந்த மாதிரி கேரத் டெலனி வந்து ஒரு லெக் பிரேக் பவுலர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் டாக்ரெல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எனக்கு கேட்டான் அவங்க போனி அட்டாக் எனக்கு கேட்டா அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா வந்து பாக்கி எல்லாம் பவுலர்ஸ் வந்து இப்பதான் வராங்க அந்த மாதிரி இருக்கு. ஆனா பேட்டிங் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி லார்கன் டக்கர் இந்த மாதிரி அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி போத் டெலினி அண்ட் டாக்ரெல் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாங்க. ஆமா ராஸ் டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a good bowler. ராஸ் டெய்லர் is a good bowler actually. சோ வந்து அவங்க ஸ்குவாட் வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு டஃபா இருக்குமா இல்ல இந்தியா வந்து க்ளீன் ஸ்வீப்பா? வாட் டு யூ திங்க்? See, I think இவங்களுமே ஒரு யங் சைடு அயர்லாந்து. We cannot take them easy, but I think India will get through. ஏன்னா இந்தியா குவாலிட்டி சைடு. அயர்லாண்டோட பாத்தீங்கன்னா they might definitely win the series. ஒரு 2-0 சான்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். I don't think அதுல வந்து there is a big unless ஒரு really bad day for India on the field அப்படின்னு நம்ம சொன்னால் மொழியா I think அயர்லாந்து சீரீஸ் வின் பண்ணிடுவாங்க இந்தியா. பட் இங்கிலாந்து இட்ஸ் கோயிங் டு பி a good series. நல்ல சீரீஸா இருக்கும். நான் வேற இங்கிலாந்து 3-2 சொல்லியிருக்கேன். ஒரு வகையில அதை நான் ஜிங்ஸ் பண்ணா கூட நல்லது தானே, அது ஒரு ஜிங்ஸா கூட எடுத்துக்கோங்களேன். அந்த பக்கம் ரிவர்ட் ஆச்சுன்னா ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன். பட் ஒரு நல்ல சீரீஸ் பார்க்க கிடைக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். இந்தியா கேன் எக்ஸ்பெரிமெண்ட் as much as they can ahead of the T20 World Cup and the Olympics. அண்ட் நம்மளுமே இந்த மாதிரி எல்லா மேட்சோட ப்ரிவியூ பார்ப்போம், ரிவ்யூவும் பார்ப்போம். அப்படியே
update. Do not forget to like, share, and subscribe to both Chai Cricket and Chaos and Crick Oxygen, guys. And thank you for watching. Please like, share, and subscribe. Thank you, Rohit. Thank you so much, man.